ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன், அதாவது பிரபவ ஆண்டு ரொம்பவே அருமையா இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேக்குறீங்களா? அதாவது குரு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல உச்சம் அடைகிறாரு. அப்போ அங்கிருந்து உங்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல சனியே இருக்கிற இடத்துல பார்வை இருக்கு. அப்போ உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஸோ நீங்க சும்மா இருக்கக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அது கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ரிஷப ராசினர்ல தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா புது முயற்சிகள் பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே மாதிரி ரிஷப ராசினருக்கு கடந்த டிசம்பர் மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு வித தொந்தரவுகள், பிரச்சனைகள் அதிகமா தலை தூக்கி இருக்கும். சில பேருக்கு வந்து அது டிவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம், பிரிவுகள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசியில குருவோட பார்வை விழுறதுனால இப்போ உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து அந்த பிரிவுகள் எல்லாமே உடைந்து போகுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுங்க. அதனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. மேரேஜ் லைஃப் இவ்வளவுதானா, என் லைஃப் அவ்வளவுதானா, என்னோட ஃபேமிலி லைஃப் அவ்வளவுதானா, போச்சா அப்படின்ற எந்த விரக்தியும் வேணாம். ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய குடும்பம் ரொம்பவே குதூகலமா இருக்குது. ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய காலம் வெகு விரைவிலே வருதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது இருந்துட்டு வாழ்க்கைக்கான புரிதல், குடும்பத்துக்கான புரிதல்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அதாவது உங்களுக்கு நிறைய கசப்புகள் கொடுத்து வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், குடும்பம்னா இப்படிதான் இருக்கும்னு கடந்த மே மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. யாரெல்லாம் நம்ம குடும்பத்துல நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் இவ்வளவுதானா அப்படின்ற அந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. ஆனா அது அப்படியே கசப்பாவே இருக்காதுங்க. அந்த கசப்புகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. எப்போன்னு கேக்குறீங்களா? இந்த ஆண்டு இறுதியில அக்டோபர் 31ஆம் தேதி குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல அதிசாரமா நுழையிறாருங்க. அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல இருக்கிற தொந்தரவு, பிரச்சனை, வீட்டுல இருந்த அந்த பிரிவு, விரிசல் எல்லாமே அவர் சரி பண்ணிடுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு 10ஆம்
8ஆம் இடத்துல பார்வையிடுறதுனால கண்டிப்பா இந்த ஆண்டு இறுதியில உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம்லாம் முயற்சி எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இறுதியில நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ரெக்கவர் ஆகி நீங்க வரக்கூடிய ஆண்டா இருக்குது. ஆண்டு தொடக்கமே பார்த்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்க வீட்ல தான் இருக்கிறாரு. ஆக இந்த ஆண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி நம்ம வீட்லயே ஆட்சி புரியுறாருன்னும் போது, ஏன்னா ராசி அதிபதி சுக்கிரன் உங்க வீட்லயே இருந்து ஆட்சி புரியுறாருன்னு போது, அப்ப மத்தவங்களுடைய டாமினேஷன் குறையுதுங்க. அங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால செயல்படுத்த முடியும். நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கணும். அதாவது சும்மா உட்காந்துடாம ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும். கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அமையக்கூடிய ஆண்டாகவும் இருக்கு. அதாவது பூர்வீக சொத்து ஏற்கனவே நீங்க ஏதாவது வித்திருந்தீங்கன்னா கூட சரி, அவங்க திரும்பவும் வாங்கிக்கிறீங்களான்னு உங்ககிட்டயே வந்து கேட்பாங்க. இல்லையா பூர்வீக சொத்து ஏற்கனவே இருக்கு, அதை வித்துட்டு அது மூலமா உங்களுக்கு பணம் ஏற்படக்கூடிய லாபகரமா அமையக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது. ஆக உங்களுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் உற்பத்தி ஆகும்னு தான் சொல்லணும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், எதுல உங்களுடைய ஆசை எண்ணங்கள் இருக்கோ அது கண்டிப்பா நிறைவேறுங்க. உங்களுக்கு எதுல ஆசையும் எண்ணங்களும் இருக்கோ அது கண்டிப்பா உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. ரிஷப ராசினருக்கு ரிஷப ராசினருக்கு மேரேஜ் கை கொடுங்க. அதாவது என்னன்னா ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்களா இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் வந்து முடியக்கூடிய காலகட்டமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா மேரேஜுக்கான அமைப்புன்றது இந்த ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக இந்த காலகட்டத்துல வரக்கூடிய வரனை நீங்க தாராளமா பேசி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு மாறும்போது அங்கிருந்து உங்களுக்கு 8ஆம் பார்வையா அங்க விழும்போது, அப்ப அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மந்த்ல வரக்கூடிய வரன்களை நீங்க ரொம்பவே யோசிச்சு நிதானமா நிறைய விசாரிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிறது நல்லது. அதனால அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வரன்களை பேசி முடிச்சிடலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் இந்த ஆண்டு ரிஷப ராசினருக்கு நல்லா இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கூட சரி, அவங்களுக்கும் இந்த ஆண்டு இறுதியில ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு இறுதியில நீங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது, அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிஷப ராசினர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்க போறீங்கன்னா, ரொம்பவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இதுல உங்களுக்கு இந்த அக்டோபர், நவம்பர் இந்த ஆண்டுல தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிற மாதிரி இருக்கே கண்டி, மற்ற நாட்கள்ல எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்குங்க. ஏன்னா குரு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல உச்ச நிலையில இருக்காரு. சனி உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல நுழையிறாரு. அதனாலதான் சொல்லியிருந்தேன் பூர்வீக சொத்துக்கள் அதன் மூலமாக லாபங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ரிஷப ராசின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில் கட்டுவாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு அங்க நன்கொடை அதிகமா வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்கள் மூலமாக குலதெய்வ கோயிலோ அல்லது உங்களுக்கு அருகில் இருக்க கோயிலுக்கோ நீங்க வந்து கட்டிட பணிக்கான உதவிகளை, தொண்டு உதவிகளை கண்டிப்பா செய்வீங்க. உங்களுக்கு சித்தர், மகான், குருக்கள் போன்ற அனுகிரகம் நல்லாவே கிடைக்குங்க. குருக்களுடைய அனுகிரகம் மூலமா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய கோபத்தை தீர்த்துக்கிறது நல்லது. கோபத்தை நீங்க அதிகமா வெளிப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏற்கனவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஹெல்த் வைஸ் அப்படின்னும் போது நீங்க அதை அப்படியே ஒழுங்கா கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ரிஷப ராசினருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே நல்லா இருக்கு. குரு அதிசாரமா பயிற்சி அடைந்தாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வக்ரகதியில அவரு திரும்பவும் வந்து சிம்ம ராசியில இருந்து கடக ராசிக்கு நுழையும் போதும் நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட அமைப்புன்றது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்துல இருக்குன்றதுனால அது முயற்சி ஸ்தானத்திலயும் இருக்கு. உங்களுக்கு அந்த முயற்சிகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம், சொத்து குவிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால
புது சொத்துக்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பிரபவ ஆண்டு முழுக்கவே இருக்கு. அதாவது அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும். இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா உங்க கிரகமான சுக்கிரன், அதுக்கப்புறம் மாத கிரகமான சூரியன், புதன் இதனோட மாற்றங்கள் ஏற்படும் போதுதான் சில மாதங்கள் தடங்கள் ஏற்படுத்தலாம். ஆனா சில மாதங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாவே இந்த பிரபவ ஆண்டு இருக்குதுங்க. நீங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர உரையில நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க வழிபாடு பண்ணணும். நெய்வேத்தியம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்க வீட்டுல செல்வங்கள் பெருகும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தங்கு தடை என்று நடைபெறுங்க.